அருளாசி இறையாசி பெற்றிடவாரி. நல்ல இதயம் ஒன்று தா என் இயேசுவே எனக்கு தா. அன்பிற்கினியவர்களே, மாதத்தின் முதல் வெள்ளி இயேசுவின் இதயம் நமக்காக மீண்டும் ஒரு முறை திறக்கப்படுகின்றது. இயேசுவின் இதயத்தை நாம் பெறுவதற்கு முதலில் நம்முடைய கல்லான இதயத்தை எடுத்து மாற்ற வேண்டும். அவருடைய இதயம் நம்முடைய இதயத்திலே குடிகொள்ளுகின்ற பொழுது நாம் மீட்பு பெறுகின்றோம். இயேசுவின் தூய இதயம் என்பது கவலை, துன்பம் மற்றும் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நமக்கு விடுதலை அளிக்கக்கூடிய நம்பிக்கையின் ஊற்றாக இருக்கின்றது. இயேசுவை நம்பி அவருடைய வழிகளை பின்பற்றினால் அவர் நமக்கு புதிய இதயத்தையும் புதிய அடையாளத்தையும் புதிய வாழ்க்கையையும் கொடுப்பார். நம்புவோம், அவர் பின் செல்வோம். நம்முடைய இதய மாற்றத்திற்கான ஒரு சில வழிமுறைகளை இந்த நேரத்திலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதல் வழி மனம் திரும்புதல். முதலில் நாம் கடந்த காலத்தை பற்றி கவலைப்படாமல் எல்லாவற்றையும் இயேசுவிடம் ஒப்படைத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் புதிய வாழ்வை தொடங்கி அதிலே பயணிக்க ஆரம்பிக்க வேண்டும். அதுதான் புதிய பாதையை தேர்ந்து கொள்ளுகின்ற மனம் திரும்புதலின் பாதை. இரண்டாவதாக, பிரியமானவர்களே, இயேசுவினுடைய அன்பை ஏற்றுக்கொள்வது. இயேசுவின் அன்பான இதயத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற நாம் நம்முடைய இதயங்களையும் அன்பை கொண்டு நிரப்புவது. வேதனை உறுகின்ற பொழுது அந்த வேதனைகளின் மத்தியிலே நாம் அன்பை மறந்து விடாமல், துன்பத்தை பற்றியே கவலை நம்மை ஆழ்த்தி விடாமல் இயேசுவின் அன்பை இறுக்கமாக நாம் பற்றி கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, அன்பு உரியவர்களே, அவருடைய வழிகளை நாம் நம்பிக்கையோடு பின்பற்றுவது, உறுதியாக பற்றி கொள்வது. இயேசு நம் இதயங்களில் வாழவும் நம்மை நம்முடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து வழிநடத்தவும் அவர் நம்மை அழைக்கின்றார். இது நமது வாழ்க்கை பாதையில் ஒரு புதிய தொடக்கத்தை குறிக்கின்றது. பிரியமான சகோதர சகோதரிகளே, எனவே இயேசுனுடைய இதயத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் முயற்சி செய்வோம். அடுத்ததாக, அன்பார்ந்தவர்களே, நம்பிக்கையை நாடுவது. இயேசுவின் மீது கொண்டிருக்கின்ற அந்த நம்பிக்கையை ஒருபொழுதும் இழக்காமல் இருப்பது. உலகத்தின் வலிமையின் முன் நமது கவலை மற்றும் பயத்தை நீக்கி இயேசுவின் இதயத்தை நமக்கு அளிக்க இயேசுவிடம் மன்றாடுவோம். நம்பிக்கைக்குரிய அந்த இதயத்தை நாம் ஏற்றுக்கொள்ள தயங்காமல் இயேசுவை பின்பற்றுவோம். இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.